234 தொகுதின்னு சொன்னீங்க. அதுல 2 தொகுதி விஜய் சார். விஜய் சாருக்கு எதிராக விஜய் சாரே வேலை பேச போறீங்களா? திருட்டு டிக்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய காசு வரும். முதல்ல திரு ட்ரெயின்ல வரணும்ல, அப்புறம் தானே காசு வரும். என்ன சொல்றீங்க? ஒரு அங்கிள் என்ன சொல்றாரு, போன்ல பேசிட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. நான் நீங்க வந்தே பாரத்ல வந்தேன், வந்தே பாரதம் அப்படின்ற மாதிரி இவரு பேசிக்கினே இருக்கிறாரு. போன்ல வீடியோ எடுத்து வச்சுருக்காரு, குழம்பினே இருக்கிறாரு. கெட்ட வார்த்தையை திட்டுறாரு. யார? வீட்டுல இருக்கிற பையனை, சொந்தக்காரங்கள மாட்டேங்கிறானுங்கப்பா இவனுங்க, தற்குறிப்பாயிடுங்க. ஒருத்தங்களா கணக்கு போட்டே இருப்போம், எந்தெந்த தொகுதியில யார் யார் அதிகமான பெர்சன்டேஜ கிட்ட வந்தா, மார்ஜின்ல வந்தா, அதெல்லாம் பார்த்து வச்சுடுவோம். நாங்க பார்த்து வச்சுட்டு அதெல்லாம் அப்படியே வந்து, தம்பி இங்க வா. இதுல ஃப்ளோல ஒரு தப்பு சொல்லிட்டீங்க, சொல்லவா? 234 தொகுதின்னு சொன்னீங்க. அதுல 2 தொகுதி விஜய் சார். விஜய் சாருக்கு எதிராக விஜய் சாரே வேலை பேச போறீங்களா? இல்லங்க, அவங்களெல்லாம் வாங்கிடுவோம் நாங்க. விஜய் சரி சரி, விஜயை மட்டும் விட்டுருவோம். அப்ப 232. 232 எடப்பாடியில தான் வந்து கேண்டிடேட் மாத்தி நாங்க சுயேட்சை கேண்டிடேட் ஆகுது. அப்ப 231 அப்படியே குறைச்சிட்டே வந்தீங்கன்னா கடைசியில ஒரு கேண்டிடேட் தான் இருப்பாரு. சில பேரெல்லாம் விட்டுருவோம். இந்த லயலா மணி எல்லாம் விட்டுருவோம். லயலா மணி அவர் கேண்டிடேட் இல்ல, விட்டுருவோம். ரமேஷ் எல்லாம் விட்டுருவோம். வாயிலே குத்தி சார் பேசும்போதே செம்மையா பேசுறாரு அவரு. போய் கட்சிக்கு வந்துடுறியா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் உங்ககிட்ட இங்க வந்து பேசியிருக்காரு, அவர் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியுது. நீங்க அதுக்காக மத்த வேட்பாளர் நீங்க குற்றம் வந்தோம்னு நடிச்சிட்டு இருக்கீங்களா? அடிப்பன் அந்த பக்கம் போகாதே, அடிப்பன். ஆமா, அடிப்பன் ஒரு மாதிரி தான் இறக்கி. ஆமா, இல்லங்க, அது அது வேறங்க, வேற பிரீடுங்க. அது ஒரு பிராண்டுக்காக வந்து நிக்கிறோம். கொஞ்சம் வீக்கான ஆட்கள்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. அதிமுகல இருப்பாங்க, போய் நீங்க வாங்கிக்கங்க. திமுக இருப்பாங்க, போய் அவங்கள வாங்கிக்க சொல்லுங்க. ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிளான் அதுவும் இருக்குது. நான் சொல்றேன், ஒரு எலெக்ஷன் கிட்ட ரிசல்ட்ஸ்லாம் வர டைமா வச்சு பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 1 வீக் கழிச்சு சிஎம் பதவி எல்லாம் ஏற்றதுக்கு அப்புறம் அன்னைக்கு வரும். தாவேக்கா சிஎம் பதவி ஏற்க போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சிஎம் பதவி நாங்க எடுத்துக்கிட்டோம், நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்பெல்லாம் சிரிக்கிறீங்கல்ல, அது எவ்வளவு பேருக்கு வெறுப்பாக்கு தெரியுமா? காண்டா இருக்கும் தெரியுமா? இல்ல போறோம், அவங்க காண்டா எடுத்துதான் சிரிச்சோம். அது அப்படியே இருந்துட்டு ஒரு அங்கிள் என்று சொல்றாரு, போன்ல பேசிட்டு இருக்காரு, திட்டிக்கிட்டே இருக்காரு. நான் நீங்க வந்தே பாரத்ல வந்தேன், வந்தே பாரதம் அப்படின்ற மாதிரி இவரு பேசிக்கினே இருக்கிறாரு. போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காரு, குழம்பினே இருக்கிறாரு. கெட்ட வார்த்தையை திட்டுறாரு. யார? வீட்டுல இருக்கிற பையனை, சொந்தக்காரங்கள, ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி திட்டுறாரு. கேட்கவே மாட்டேங்கிறானுங்கப்பா இவனுங்க, தற்குறிப்பாயிடுங்க. இப்படி போய் ஓட்டு போடுறாங்க, அப்படி போய் ஓட்டு போடுறாங்க. இன்ஸ்டாகிராம பாட்டு. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே டைலாக் சொல்லுங்க. டிடிஆர் வரும்போது அந்த அங்கிள் எங்க இருந்தாரு? அந்த அங்கிள் ஓடி போயிட்டாரு, பாத்ரூம் போயிட்டாரு தானே? பாத்துக்கங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஆளுங்க தான் திட்டுவீங்க, பரவாயில்ல. அவங்க திட்டு அந்த டைம்ல அவருக்கு வந்துச்சு போனாரு, அவர் என்ன திருட்டு டிக்கெட்ல வந்தவர்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? காசா இருக்குது நிறைய, எல்லாம் வாங்கி இது பண்ணி தான் வருவோம். இல்ல, திருட்டு டிக்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய காசு வரும். முதல்ல திரு ட்ரெயின்ல வரணும்ல, அப்புறம் தானே காசு வரும். என்ன சொல்றீங்க? இந்த அங்கிள்லாம் ரொம்ப வருத்தப்படுற, ரொம்ப ஃபீல் பண்றாரு. எங்க அவருக்கு வந்து ஒரு 45 இருக்கும். அவ்வளவுதான். 31 எலெக்ஷனுக்கு இருப்பாரு இல்ல, அதை கேட்டு இருப்பாரு. இல்ல, இதுல நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 40-45 ஆக்சுவலா கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பசங்க எல்லாம், இந்த டீனேஜ் பசங்க எல்லாருமே வந்து இந்த ஜென்சி கிட்ஸா, அவனுங்களாம் அவங்க அப்பா ஈஸியா மாத்திடுறாங்க. அந்த அங்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பசங்க கூட சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி ஒயிட் சட்டை, ப்ரௌன் பேண்ட் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி. ரிஸ்க் ஃபேக்டர் எங்க கிட்ட இருக்கிறதான் அதிகம். யாருன்னா 60+ தான் ரிட்டையர்டு. அதுக்கு தான் நாங்க அவங்களுக்கு தான் சொல்றோம், நீங்க பென்ஷன் ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க, சோஷியல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு. அவங்களுக்கு தானே புரியுது. பரவாயில்லன்றாங்களே, பரவாயில்ல, நாசமா போனாலும் போவோம், அப்படிதான் போவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த கோர் பேங்க் பத்தல, நாட்டை நாசம் பண்ணது பத்தல, திருப்தி ஆகல, திருப்தியே இல்ல, கொஞ்சம் கூட திருப்தி இல்ல. அடுத்த 5 இயர்ஸ் வரணும், அப்படியே சோமாலியா மாதிரி ஆக்கிரணும் வரணும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து சென்னைக்கு மிக அருகாமையில் எப்படி ஓஎம்ஆர் வந்து இன்னைக்கு வளர்ந்து இருக்குதோ அதே மாதிரி வளர்ந்துகிட்டே போகணும். ஒரு மரங்கிற மண்ணங்கட்டி ஒண்ணு இருக்க கூடாது, எல்லாத்தையும் போட்டு ரியல் எஸ்டேட்டை கட்டுறா. அந்த எம்எல்ஏ கிட்ட இருக்குங்க அந்த பள்ளிக்கரணை மேஷ் லேண்ட் கூட கிளம்புங்க, லேண்டு கட்டி முடிச்சிடணும், அவ்வளவுதான். அதாவது ராம்சார் நிலம்னு சொன்னாங்க. பள்ளிக்கரணை பாதி ஆல்ரெடி ஆக்கிபை பண்ணியாச்சு. சும்மா கோர்ட்டு கேஸ் ஏதாவது உங்க கட்சியில ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க எடுக்க மாட்டாங்க. இல்ல, கோர்ட்லயே சொல்லி காரி துப்பிட்டாங்களே, அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணி குப்பை மேடு கொட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இல்லையா? அங்க அப்படிதான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது, ஏய் சென்னை பக்கத்துல இவ்வளவு பெரிய மவுண்டைன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினர் ஒருத்தர் கூட்டு போயிருந்தாருல, அவர்கிட்ட வந்துட்டு சரி வாங்கின காசுக்கு இது காட்டுன்னு சொல்லி, this is one new mountain in Chennai, watch this அப்படின்னு சொல்லிட்டு அவர் டூரிஸ்ட் கைடு காசு வாங்கிட்டாப்ல. அந்த ஃபாரினர் பார்த்துட்டு, ஓ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. பட் why is it smelling bad? கெட்ட வாடை வருது, அது குப்பை வேற ஒன்றும் கிடையாது வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நாங்க மாத்திடுவோம். அதெல்லாம் வந்து ஃபுல்லா அந்த ராம்சார் இடத்தெல்லாம் அடிச்சு இது இல்ல, அதான் அங்க கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஃபுல்லா சென்னையை குப்பை கொட்டி சென்னையை குப்பை கூட மாத்திருங்க. நாங்க இருக்கிற சென்னையே குப்பை, தமிழ்நாடே குப்பை தான். இல்ல அப்படி இல்லைங்க, இருக்கும், அதெல்லாம் நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால நாங்க வந்துட்டு அடுத்து ஃபுல்லா ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச், திருப்பூர் செங்கல்பட்டு வரைக்கும் அந்த ரியல் எஸ்டேட்டை வளர்க்கணும். அதுதான் எங்களுடைய மெயின் இதுவே.
அதுக்கு ஒரு ஏர்போர்ட் செங்கல்பட்டு பக்கத்துல பரந்தூர்ல மாத்திட்டு அது பண்ணிட்டு அதை போட்டு அங்க விவசாய நிலத்தை கம்மன் கால்வாய் திமுகனாலே ரியல் எஸ்டேட் தாங்க. அதிமுக பீரியட்ல நீங்க பாருங்க ரியல் எஸ்டேட்லாம் வரவே வராது. திமுக பீரியட் தான் ரியல் எஸ்டேட் வளரும். ஏன்னு சொல்லுங்க. உங்களுது தானே கிடையாதுங்க. ஏன் ரியல் எஸ்டேட்டை நாங்க ஏன் கான்சென்ட்ரேட் இல்ல அந்த பண்றோம்? சதுரம்னு ஒரு கம்பெனி இருக்குமே, அது என்ன கம்பெனி தெரியும், எனக்கு தெரியல. தெரியாது இல்ல உங்களுக்கு? அது அப்படிதான் ஏன் ரியல் எஸ்டேட் கான்சென்ட்ரேட் பண்றோம் சும்மா சொல்லுங்களேன். என்னங்க பேர் வச்சுக்கலாம். முதல்ல வந்து கலைஞர் நகர்னு பேர் வச்சுக்கலாம், சரி. ஒரு சந்தோஷம். ரெண்டாவது அங்க முக்காசி கொஞ்சம் லேண்டா வாங்கி போட்டிருப்பீங்க, அது விலை ஏத்திக்கலாம். மூணாவது அதை வந்து அப்படியே பினாமி பேர்ல போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த இடத்துல வர்றவங்களுக்கு எல்லாம் இது கலைஞர் ஏரியான்னு சொல்லி அதை ஓட்டா மாத்திக்கலாம். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம்னா சில புறம்போக்கடம்லாம் இருக்கும், ஒருத்தனுக்கும் உதவாததா இருக்கும். அதெல்லாம் இப்பவே வச்சு வித்துடுறது டக்குன்னு. பொட்டல் காடாகுது மாத்திராத அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு ரியல் எஸ்டேட் போட்டு 1882 போய் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. அதை என்ன பண்ணிக்கணும்னா அங்க வர ஒரு ப்ராப்பர்ட்டி 12 லட்சம் ஏக்கர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை காணும், அதுல 10 லட்சம் ஏக்கர் வந்து காணாம போயிருக்கு மீட்னோன்னு. அதெல்லாம் இதுதான் அந்த மாதிரிதான் வந்துடும். ரியல் எஸ்டேட் காரணம் ஒருத்தனை கூட்டு வந்தா ஏரியெல்லாம் பிளாட் போடுறது, மழை நேரத்துல தண்ணி நிக்கிறது. எம்எல்ஏ வேலைச்சேரி எம்எல்ஏ வந்து நாங்க தண்ணி அமிச்சுனேக்கிறோம், வரவே மாட்டேங்குது, கடல் வாங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிருப்பாரு. மினிஸ்டர் கிட்ட பேசியாச்சுப்பா, எல்லாம் நம்ம தான் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ பவர் கையில வச்சிருப்பாப்ல. வச்சுக்கிட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த எம்எல்ஏக்கு பர்சன்டேஜ் கட் ஆஃப் போயிடும், மினிஸ்டருக்கு போயிடும், சிஎம் வரைக்கும் பேர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நாங்க பண்ணி சிம்பிளா. அதுதான் ரியல் எஸ்டேட்ல இருக்கிற ஒரு growth இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க ரியல் எஸ்டேட் growthன்னு. எங்க growth அது? எங்களுக்குன்னு கிடக்கிற growth. ஈஸி சிம்பிளா பணம் போட்டா போதுங்க. பண்ணிக்கப்பா கட்டிக்கப்பான்னு ஒரு ரைட்ஸை கொடுக்கறது தான் அவங்களுக்கு. அந்த உரிமையை கொடுத்தாலே போதும், அதுக்கு செம்ம லாபம். அது அதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்களா வந்தீங்கன்னா? இல்ல பண்ண மாட்டேன், தெரியாது. இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்காம இருக்கோம், சொல்லி கொடுக்காதீங்க. அப்புறம் கூட எங்க மேல நீங்க குறை சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம், வேணாங்க, பரவாயில்லைங்க. ஏன்னா மனுஷன் மட்டும் வாழ்றது கட்டடமா கட்டு போனா மரத்துல வாழ்றவங்க எல்லாம் எங்க போய் வாழ்வாங்க? அது எதுக்கு வாழ்ந்துகிட்டு? பட்டாம்பூச்சிங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட்டாம்பூச்சியும் தேனி அழிஞ்ச உடனே மனுஷன் செத்துருவான்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்றாங்க. அன்னைக்கு எயின்ஸ்டீன் சொன்னாரு, இன்னைக்கு அதையே தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னைக்கே படிச்சா இருப்பாங்களா? பட்டாம்பூச்சியும் ஹனிபீஸும் இல்லைன்னா, தேனீக்களும் இல்லைன்னா ஒட்டுமொத்த மனுஷன் இதை தாண்டி மொத்த வெஜிடேஷனுமே அழிஞ்சிருமா. பாலினேஷனுக்கு அவங்க தான் முக்கியம். அதெல்லாம் இங்க வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, கண் கூட வந்து டெட்டோரேட்டிங் ஆயிட்டு இருக்கு, பல ஸ்பீசிஸ் காணாம போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மரம் இல்ல, செடி இல்ல, காடு இல்ல, மழை இல்லைன்னா அப்புறம் இவங்க எல்லாம் எங்க போய் வாழ்வாங்க? நீங்க கட்டுற அபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுப்பீங்களா என்ன? அங்க வந்து புறாவா இருக்குது. எங்க அபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரே புறா. எங்க இருந்து அது அங்க இருந்துச்சு. அங்க வந்து அபார்ட்மெண்ட் கட்டினால அது நான் இருந்த இடத்துல தானே நீ வந்து அபார்ட்மெண்ட் கட்டிக்கிற லூசுங்குது அது. சரி அதுவா, சரி கூட கட்டிட்டாங்க, நான் என்ன பண்றது? வறுத்து சாப்பிட்டீங்க. வறுத்து சாப்பிட்டு